இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இளைய பெருமாள் நல்லாசியுடன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் என்னுடைய கன்னி பேச்சில் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மனதிற்கு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி, பிளஸ் அந்த இது உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்ட்டே நம்ம அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்ற டைம்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். நாங்களும் அங்க இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க யார் இருந்தாலும். எனவே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு 110 கீழ் கொடுத்தக்கூடிய அனைத்து விதிகளையும் பார்த்தோன்னா இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசில் கூடுதலாக ஏன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் 5 லட்சம் கண்டிப்பா அந்த மக்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. அதுவும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா மற்ற கவர்மெண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா மருத்துவ சேவை என்பது கவர்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்து. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மருத்துவ சேவை நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கும், 25 லட்சம் ரூபாய் கொடுக்கும்னு சொல்றது அதுவும் ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் பெருமையான ஒரு நன்றி மட்டும் சொன்ன திட்டத்தை சொல்லணும் இல்ல புதிய, அதாவது எனவே இந்த கோரிக்கை எழுதும் வைக்காமல் விளக்கமாக பேசாம நன்றி மட்டும் சொல்லி முடிங்க. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க, வாகனம் என்பது
ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் தான். அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல 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 அனைவருக்கும் கோபி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் சிந்து அவர்கள். மாண்புமிகு சிந்து முடிக்கிட்டாங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வரை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சண்முகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. உறுப்பினர் கல்லானை அவர்கள். உறுப்பினர் கல்லானை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாயுள்ளம் கொண்ட எங்கள் தலைவர் இன்று பால் விலை உயர்த்தியிருக்காங்க. அந்த உற்பத்தியாளர்களை விட முக்கியமா அதில் தாய்மார்கள் அதிகமாக அந்த பணியை செய்கிறாங்க. அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவருக்கு முக்கியமாக நன்றி கூறுகிறேன். அதே போல மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புற்றுநோய் மையத்திற்கு கொடுத்ததற்கு எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரெண்டு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணியை செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்களே, 227 பேர் இருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் 3 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது, மற்ற தீர்மானம்லாம் வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்று துடித்து கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் காலம் கருதி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லையே என்று எங்களும் இருக்கின்றார்கள். ஆக பலருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முத்தான அந்த அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். அதற்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள்
சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் ஒரு வாகனத்தை வழங்கியிருங்கள் என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. மக்களை நோக்கி செல்லும் எங்கள் பயணத்திற்கு வேகம் வழங்கி இருக்கின்றீர் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் சட்டமன்றத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல, தொகுதியின் கடைசி வீடு வரை செல்ல வேண்டியவர், கடைசி மனிதரின் குரலையும் கேட்க வேண்டியவர். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மக்களின் தேவைக்காக களத்தில்